ஆசையா மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து கிளம்புற அன்னைக்கு சரியா மாதவிடாய் வந்தா, அப்போ அந்த பெண்ணோட மனசு எப்படி வலிக்கும்? நான் என்ன பாவம் பண்ணேன்? என் பூஜை வீணா போச்சேன்னு அழுதுகிட்டு இருக்கீங்களா? உங்க கண்ணீரை துடைங்க. ஏன்னா உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லும் ஒரு அம்மா இருக்கா. பூஜை அறையின் வாசலிலேயே நின்று கொண்டு உள்ளே இருக்கும் அம்மன் படத்தை பார்த்து கதறுகிறாள். அம்மா, நான் என்ன பாவம் பண்ணினேன்? உலகமே பெண்கள் ஒதுங்கணும்னு சொன்னப்போ, பெண்ணே நீதான் சக்தி, நீ வான்னு கூப்பிட்ட மேல்மருவத்தூர் மண்ணின் மகிமையை இன்னைக்கு பார்க்கலாம். பக்தி என்பது பயத்தில் வருவதல்ல, அது அன்பில் மலர்வது. ஆனால் பல நூற்றாண்டுகளாக பெண்கள் மனதில் ஒரு பயம் விதைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் தீட்டு, நாம் ஒதுக்கப்பட்டவர்கள் என்ற பயம். அந்த பயத்தை உடைத்தெறிந்த ஒரு பெண்ணின் கதைதான் இது. காவேரி ஒரு நடுத்தர குடும்பத்து பெண். அவளுக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஆசை. மேல்மருவத்தூர் சென்று அந்த செவ்வாடை அணிந்து இருமுடி சுமந்து அம்மனை தரிசிக்க வேண்டும் என்று. இந்த முறை எப்படியாவது மாலை போட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். வீட்டில் எல்லோரும் மாலை போடுகிறார்கள். காவேரியும் பயபக்தியோடு மாலை அணிகிறாள். விரதம் தொடங்குகிறது. காலை மாலை குளிர்ந்த நீரில் குளியல், ஒருவேளை உணவு, எந்நேரமும் ஓம் சக்தி மந்திரம். அவளது முகம் பக்தியில் ஜொலிக்கிறது. இன்னும் 2 நாட்களில் மேல்மருவத்தூர் பயணம். பேருந்து முன்பதிவு செய்யப்பட்டது. இருமுடி கட்டும் பூஜைக்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. அவளது மனதில் 1000 கனவுகள். பயணிக்க வேண்டிய நாளுக்கு முந்தைய நாள் மாலை. திடீரென காவேரிக்கு அடிவயிற்றில் வலி. அவளுக்கு தூக்கி வாரி போடுகிறது. சந்தேகம் நிஜமாகிறது. ஆம், அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விடுகிறது. காவேரி உடைந்து போய் அழுகிறாள். பூஜை அறையின் வாசலிலேயே நின்று கொண்டு உள்ளே இருக்கும் அம்மன் படத்தை பார்த்து கதறுகிறாள். அம்மா, நான் என்ன பாவம் பண்ணினேன்? ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை? இவ்வளவு நாள் நான் இறந்த விரதம் வீணா போச்சே. எல்லோரும் கிளம்புற நேரத்தில் நான் மட்டும் தீட்டாயிட்டனே. நான் பாவி, நான் அசுத்தமாயிட்டேன். அவ கழுத்தில் இருக்கும் மாலையை கழற்ற கையை கொண்டு செல்கிறாள். இனிமே இந்த மாலை என் கழுத்தில் இருக்கிற தகுதி எனக்கு இல்லை என்று அழுகிறாள். அப்போது அந்த வழியாக வந்த பல வருடங்கள் மேல்மருவத்தூர் செல்லும் மூத்த பெண்மணி காவேரியின் பெரியம்மா காவேரியின் அழுகுரல் கேட்டு உள்ளே வருகிறாள். விஷயம் தெரிகிறது. காவேரி அழுது கொண்டே சொல்கிறாள், பெரியம்மா, எனக்கு தீட்டாயிடுச்சு. நான் மாலையை கழட்டி வச்சுட்டு இங்கேயே இருக்கிறேன். நீங்க எல்லோரும் போயிட்டு வாங்க. பெரியம்மா சிரிக்கிறாள். ஏன் மாலையை கழட்டணும்? யார் சொன்னது நீ அசுத்தம்னு? காவேரி அதிர்ச்சியுடன் பார்க்கிறாள். இல்ல பெரியம்மா, சாஸ்திரம் சொல்லுதே கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு. பெரியம்மா அவள் அருகில் அமர்ந்து சொல்கிறார். காவேரி, நீ மற்ற கோயிலில் இருக்கிற வழக்கத்தை நினைச்சு பயப்படுற. ஆனா நாம போக போறது மேல்மருவத்தூர். அங்க இருக்கிறது வெறும் சிலை இல்லை, தாய். ஒரு குழந்தை மலம் ஜலம் கழிச்சிட்டா பெத்த அம்மா அந்த குழந்தையை தூக்கி வீசிடுவாளா, இல்ல அருவறுப்பு படுவாளா? கழுவி விட்டுட்டு மார்போட அணைச்சிப்பா. அப்படிதான் ஆதிபராசக்தி அம்மாவும். அடிகளார் அம்மா என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? உயிரை உருவாக்கும் கருப்பை எப்படி அசுத்தமாகும்? ரத்தம் என்பது உயிரின் ஆதாரம், அது அசுத்தமில்லை. நீ இந்த நிலையிலையும் கோயிலுக்கு வரலாம், கருவறைக்கே போகலாம். உன் உடல் இயற்கையை நினைச்சு நீ ஏன் கூனி குறுகிற? மனசு சுத்தமா இருந்தா போதும், கிளம்பு. காவேரிக்கு இது புதுசா இருக்கு. தயக்கத்துடன், நிஜமாவா பெரியம்மா? சாமி குத்தம் ஆயிடாதா என்று கேட்கிறாள். தாய்க்கும் பிள்ளைக்கும் நடுவுல ஏதடி சட்டம்? வா போகலாம் என்று பெரியம்மா தைரியம் சொல்கிறாள். மனதில் ஒரு ஓரம் பயம் இருந்தாலும் பெரியம்மாவின் வார்த்தையை நம்பி காவேரி கிளம்புகிறாள். பேருந்து மேல்மருவத்தூர் நோக்கி செல்கிறது. அங்கே இறங்கியதும் எங்கு பார்த்தாலும் செவ்வாடை, ஆயிரக்கணக்கான பக்தர்கள். காவேரிக்கு உள்ளுக்குள் நடுக்கம். நான் இந்த நிலைமையில் கோயிலுக்கு காலடி எடுத்து வைக்கிறேனே, பூமி பிளந்திடுமோ என்ற பழமையான பயம் அவளை துரத்துகிறது. அவள் நடக்கும் ஒவ்வொரு அடியும் தயக்கமாகவே இருக்கிறது. வரிசையில் நிற்கிறாள். அவளைப் போலவே பல பெண்மணிகள் மாதவிடாய் நாட்களிலும் பயபக்தியோடு நிற்பதை பார்க்கிறாள். யாருடைய முகத்திலும் குற்ற உணர்ச்சி இல்லை, தெளிவு இருக்கிறது. இதை பார்க்க பார்க்க அவளுக்குள் இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. வரிசை நகர்கிறது. இதோ கருவறை வாசல். சுயம்புவாக எழுந்தருளிய அன்னை ஆதிபராசக்தி கண்முன்னே தெரிகிறாள். காவேரி கருவறைக்குள் நுழைகிறாள். வழக்கமாக மற்ற கோயில்களில் வாசலில் நின்று தரிசிப்பவள் இன்று கருவறைக்குள் நிற்கிறாள். அவள் கைகள் நடுங்குகின்றன. கையில் இருந்த பாலாபிஷேக குடத்தை அம்மன் சிலைக்கு நேராக பிடிக்கிறாள். அம்மா, நான் வந்திருக்கேன் என்று மனதிற்குள் கதறுகிறாள். அந்த கணம் அவளுக்குள் இருந்த அத்தனை பயமும் விலகி ஒரு இனம் புரியாத அமைதி பரவுகிறது. அவள் ஊற்றிய பால் அம்மன் மீது வழிந்தோடும் போது காவிரியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடுகிறது. அவள் உணர்கிறாள், அங்கே அவளை யாரும் தண்டிக்கவில்லை. மாறாக, வா மகளே, இதுதான் உனக்கு சரியான இடம் என்று அன்னை அரவணைப்பது போல ஒரு உணர்வு. அவள் அந்த தருணத்தில் ஒரு பெண்ணாக முழுமையான அங்கீகாரம் பெற்றவளாக உணர்கிறாள். கோவிலுக்கு வெளியே வந்த காவிரி பழைய காவிரியா இல்ல, நான் அசுத்தமானவள் என்ற தாழ்வு மனப்பான்மை அவளை விட்டு போயிருந்தது. பெண் என்பவள் சக்தியின் வடிவம் என்ற பெருமிதம் அவள் நடையில் இருந்தது. உலகமே பெண்களை ஒதுக்கி வைத்த நாட்களிலேயே, பெண்ணே நீ வா, நீதான் என் வடிவம் என்று கருவறைக்குள் அழைத்த ஒரே தெய்வம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி. உடல் என்பது இயற்கை, பக்தி என்பது ஆன்மா.
இதை உணர்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் புனித நாளே. ஓம் சக்தி.